நல்ல ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் போ. என்ன பேய் பாஸ் வீட்டுக்குள்ள காரை நுழையுது? ஆஹா, அப்படின்னா புது கண்டஸ்டன்ட்ஸ்கள் வந்துட்டாய்களா? அட பாவிகளா, இவனுங்க வீட்டை எம்டியாவே விட மாட்டானுங்களா? புதுசு புதுசா எங்க இருந்தா ஆளை இறக்கிட்டே இருக்கானுவ. என்ன ஒரே புகைய போட்டு வச்சிருக்கானுவ. அம்மா, இந்த மயக்க மருந்து சுவாசிச்சு எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. யாரு இவ? வடகானுக்கு சுடிதாரு மாட்டுறவ மாதிரி இருக்கா? அப்போ இதுதான் பத்திரகாளி அக்கா போன பேய் பாஸ் வீடா? அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீட்டுலயா நிகழ்ச்சி நடத்துறானுவ. எக்கா பத்திரகாளி அக்கா, எக்கா எக்கா பத்திரகாளி அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? ஏக்கா, நான் தான்க்கா சுதா வந்திருக்கேன்க்கா. ஏக்கா பத்திரகாளி அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? என்னது, பத்திரகாளி அக்காவா? பத்திரகாளினா அந்த லட்டு ஆண்டியா இவ சொல்றா? நானே அந்த லட்டு ஆண்டியும், நானே அந்த டுன் ஆண்டியும், நானே பத்திரகாளியும், நானே அது நானே அது நானே. அப்படின்னா இவள் லட்டு ஆண்டிய தேடியா பேய் பாஸ் வீட்டுக்கு வந்திருப்பா? ஒருவேளை இவள் லட்டு ஆண்டியோட சொந்தக்காரியா இருப்பாளா? பத்திரகாளி அக்கா. இது இது அந்த பிக் பாஸ்ல எல்லாரும் உட்கார்ற சோபா தானே? அப்படின்னா விஜய் சேதுபதி சார் என்ன பார்க்க வர போறாங்களா? தயிர் சாதத்துல ரசத்தை ஊத்துன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு விஜய் சேதுபதி கேக்குதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில போய் கலந்துருப்பா? ஓஹோ, இந்த பொட்டிக்குள்ள இருந்துதான் பேசுறீங்களா? ஆமா, நீங்க யாரு? என்னது, நான் யாரா? அது நானா? நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட ஓனர். என்னது, ஓனரா? ஆமா, நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட ஓனர். நான் தான் உனக்கு டாஸ்க் அது இதுன்னு எல்லாமே கொடுப்பேன். என்கிட்ட நீ எப்பவுமே மரியாதையா நடந்துக்கணும். ஏதாச்சும் எடக்க முடக்கன்னு பண்ண, அப்புறம் கஷ்டமான டாஸ்கா கொடுத்து உன்னை பேய் பாஸ் வீட்டுல இருந்து எலிமினேட் பண்ணி சுடுகாட்டுக்கு பார்சல் அனுப்பிடுவேன். அக்கா, அப்படியெல்லாம் என்ன பொசுக்குன்னு எலிமினேட் பண்ணிராதே அக்கா. அக்காவா? என்னடி அக்கா நொக்கான்னுட்டு இருக்கா? இந்த அக்கா நொக்காங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கால் மீ மேடம். மேடம், புரிஞ்சுதா? ஓகே மேடம். வெரி குட். அந்த பயம் இருக்கட்டும். அம்மா, உனக்கு எப்படி பத்திரகாளி தெரியும்? பத்திரகாளிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?
ஓஹோ, பத்திரகாளி அக்காவா? பத்திரகாளி அக்கா எங்க பக்கத்து வீட்டு அக்கா. எங்க பத்திரகாளி அக்கா பேய் பஸ் வீட்டுக்கு வந்துட்டாவளா? அதான் அவியல தேடி நானும் வந்துட்டேன். அட பாவிகளா, பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி சீரியல் பாப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ என்னடான்னா பக்கத்து வீட்டுக்காரி பேய் பாஸ் வீட்டுக்கு போயிருக்கான்னு இவளும் கூட சேர்ந்து வந்திருக்காளே. ஆமா அக்கா, இல்ல இல்ல மேடம், எங்க பத்திரகாளி அக்கா இப்ப எங்க இருக்காவ? அவளா? அவளை கடைசியா பேய் பாஸ் வீட்டு செஃப் டாஸ்க்ல பார்த்தது. அம்மா பண்ணு மேலையே, இந்த விஷத்தை நீக்கிறதுக்காக பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நீ எக்காரணத்து கொண்டும் நீ இருக்கிற பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் விட்டுறாத. பிறகு நம்ம கிட்ட கண்ட்ரோலே இருக்காது. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனவ இன்னும் வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா இல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பத்திரகாளி அக்கா ஹாஸ்பிட்டல்லையா இருக்காவ? பாவம் பத்திரகாளி அக்கா. அம்மா, இந்த லேசர் வளையத்தை விட்டு தாண்டி போகவே முடியாதாட்டிக்கம்மா. யாய் யாய் ஐயா கொத்தீஸ்வரர் தம்பி, இந்த பேய் பஸ் ஹாஸ்பிட்டல் வளையத்தை மீறி நம்மளால இங்கிருந்து வெளியே போகவே முடியாதாட்டுக்கு ஐயா. இந்த பேய்களுக்கு வைத்தியம் பார்க்கறது கூட பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிற பழைய சோத்தை தின்னு தின்னு தீக்குச்சி மாதிரி இருக்கிறன்னா திமிங்கல மாதிரி ஊதி போயிருவனோன்னு பயமா இருக்கு. அதுவா இருந்தா என்ன, வாங்க சும்மா இருக்கிறத சாப்பிடுவான். நீங்க மந்திரம் போட்டா மட்டும் என்ன ஆக போகுது தம்பி? அதே பழைய சோறு தான் இருக்க போகுது. பேய் பாஸ் டே நம்பர் 55 உள்ள இருக்கணும் சிக்கன் 65. 40 மார்க் எடுத்தால் பாஸ். உள்ள இருக்கணும் ஆப்பிள் ஜூஸ். செவத்துல அடிப்பாங்க ஆணி. உள்ள இருக்கணும் சிக்கன் பிரியாணி. அண்டாக்கா அசும் இண்டாக்கா உசும் திறந்திடு சீசேம். பழைய சோறு பச்சை மிளகா எங்க பாருங்க பாட்டியம்மா, உங்க பேத்திக்கு தலையில ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். எந்த அடியும் இல்ல. அநேகமா அவங்க பயத்தினால தான் மயக்கம் போட்டிருப்பாங்க. எதுக்கும் நல்ல தூக்கத்துக்காக சில மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சரியா? ஆட்டு தாயி ஆட்டு. அம்மா பேத்திமா, வாமா போவோம். போலாம் பாட்டி.
பின்னாடியே போயிட்டு இருந்தமுட்டி. அப்போ திடீர்னு அந்த காரு ஒரு காட்டுக்குள்ள போய் நின்னுச்சு. அப்போ அங்க திரும்பி பார்க்கறப்போ நம்ம அம்மா மாதிரியே ஒரு பேய் பயங்கரமா இருந்துச்சுடி. அந்த பேய் தான் என்ன அடிச்சு போட்டுருச்சு. ஏய் அப்ப என்னப்பா சொல்ற? வா அம்மா உருவத்துல ஒரு பேய பாத்தியா? ஆமா பாட்டி, அந்த உருவம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அட கடவுளே, இங்க இருந்து அப்படிதான் தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் பாஸ் ஹாஸ்பிட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சிருவானுவ. மறுபடியும் டாக்டர்னு சொல்லிட்டு பேய்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க சொல்லுவானுவலே. இந்த பேய்களுக்கெல்லாம் வைத்தியம்